Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாமாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்னு சொல்லி அவனை எப்படி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, நல்லா சொல்லுங்களேன், அதுக்கு தான் வர்றேங்க, அதிகாரியாக, எல்லாம் சொல்லுங்க, அதிகாரியாக, நல்லா சொல்லுங்க, அதிகாரியாக. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தா இயேசுவை குறித்து அப்படி சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம குறித்து அப்படி சொல்லுகிறது, நம்ம அதிகாரிகளாக வைத்தார்னு சொல்லி. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ரட்சித்ததற்கு காரண காரியங்கள் சொல்லும்போது சொல்லுகிறது, அவரோடு கூட நம்மை எழுப்பி உயிர்ப்பித்து எழுப்பி அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்திருக்கிறார். சொல்லும் போதே எனக்கெல்லாம் புல்லரிக்குது. உட்காரவும் செய்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய சத்தியம், நான் அவருடைய பாதபடியில் கிடக்கல, நான் அவருடைய வேலைக்காரன் அல்ல, நான் அவருடைய பணிவிடைக்காரன் அல்ல, நான் ஏதோ அவரை தொழுது கொள்கிறவன் அல்ல, அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட ஆண்டு கொண்டிருக்கிறவன். அவர் எனக்கு ஆண்டவர் தான் உண்மைதான், ஆனால் அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கிறவன் நான். இதைத்தான் வேத வசனம் போதிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்? நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களா, அவருடைய பார்ட்னராக, அவருடைய கோவர்க்கராக அவரோடு கூட சேர்ந்து இந்த வானத்தையும் பூமியிலும் அதிகாரத்தை செலுத்துகிறவர்களாக நம்மை பார்க்கிறார். இது போதாதுன்னா இன்னும் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசி மீட்பை குறித்து அதிகமாக தீர்க்கதரிசி சொல்றார். 43ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். ஏசாயா 43, 25, 26 ஆகிய வசனங்கள். நானே உன் மீறுதலை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இது பாருங்க, என்ன பண்ண போறார், மீட்பில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து சொல்றாரு. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அப்போ கர்த்தர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு பாருங்க மனுஷனை. அப்பா, நீ என்னை பற்றி பயப்படாதங்கிறாரு. நான் மீறுதல் எல்லாம் என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், அதனுடைய ட்ரேஸே இருக்காதுன்றார். உன் பாவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு தூரத்தில் பயந்துட்டு நிற்காத, அதையெல்லாம் குலைத்து போடுகிறேன். குலைத்து போடுறேன்னா அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். அப்படியே உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன், அதை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன், அதை நினைக்கவும் மாட்டேன், அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் இருக்கவே இருக்காது. அதனால் நீ இப்போ என்ன பண்ணு, தைரியமாக எனக்கு முன்னால் வந்து ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி, கெஞ்சும்படியாக அல்ல. நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், நீ என்ன பாதத்தை பிடித்து கெஞ்சி கொண்டிருன்னு கிடையாது. நீ வா, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு வராத, ஐயோ நான் ஒன்றும் இல்லை அருகதையற்றவன் சொல்லி கொண்டு வராத, அதையெல்லாம் நான் நினைப்பது கூட கிடையாது. உன்னை பற்றி வேற மாதிரி நினைக்கிறேன். இப்போ மீட்பு அதுதான். மீட்பின் மூலமாக நான் செய்கிறது என்ன, நீ வா, உன்னுடைய பாவத்தை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டேன், அதெல்லாம் அழித்து போட்டுவிட்டேன், குலைத்து போட்டுவிட்டேன், நீ இப்போ வந்து நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி. இது என்ன பெரிய ஒரு பெருமை பாருங்க கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு. நாம் மனுஷர்களாகிய நாம் கடவுளோடு கூட உட்கார்ந்து கொண்டு டு ப்ளீட் அவர் கேஸ், நம்ம நியாயத்தை அவருக்கு எடுத்து சொல்ல சொல்றார். உன் பக்கம் நியாயம் இருக்க, எனக்கு எடுத்து சொல்லுன்றார். நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறார். நாம் ஒருவரோடு கூட வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்றார். உன் பக்கம் நியாயம் இருந்தால் சொல்லு, எனக்கு நினைப்பூட்டு, என்னுடைய வார்த்தைகளை கொண்டா, என்னோட பேசு, நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் உனக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லு, உன்னுடைய நியாயங்களை எனக்கு சொல்லு, நாம் வழக்காடுவோம்ங்கிறாரு. இதை விட ஒரு பெரிய பெருமை மனுஷனுக்கு இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் வந்து
எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தோடு நம்மை காண்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேணும். நம்ம மீட்டு கொண்டதுக்கு அர்த்தமே என்னன்னா, நம்ம அவருக்கு சமமாய் கூட உட்கார வச்சு நம்மோடு கூட அவர் சம்பாஷிக்க முடியாது, நம்மோடு கூட சேர்ந்து கிரியை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அவ்வளவு பெரியது. ஆகவே நாம் அவரோடு கூட வழக்காட கூட முடிகிறது, அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு வழக்காட முடிகிறது. அந்த அளவுக்கு அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ திருப்பவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் பேசுறது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, சிலுவையில் தொங்குற கிறிஸ்து இல்லை. இவர் எப்படிப்பட்டவர்? உயிர்த்து எழுந்த கிறிஸ்து, மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து, மகிமையை பெற்றுக்கொண்ட கிறிஸ்து. அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த மனுஷன் மூலமாக எல்லா மனிதரும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்று இருக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போ அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்கன்னா அவருக்கு எதுக்கு அதிகாரம்? அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கா? இல்லை, அவருக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன். நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிற வேண்டும் என்கிறதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அப்போ அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக அந்த அதிகாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு தான் நான் போய் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன். அதிகாரத்தோடு எடுத்து சொல்ல, அதிகாரத்தோடு பிசாசின் வல்லமையில் சிக்கி கிடக்கிறவர்களை விடுவிக்கிறோம், சங்கிலியை அறுக்கிறோம். அதிகாரத்தோடு வியாதியில சிக்கி இருக்கிறவர்களை விடுவிக்கிறோம். அதிகாரத்தோடு பாவத்தின் பிடியில சிக்கி கிடக்கிறவர்களை விடுவிக்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, மற்றவர்கள் ஆண்டவர்கிட்ட நடத்தும் போது, ஏதோ நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி அவங்கள கையை முறுக்கி காலை முறுக்கி அப்படி இப்படி பண்ணல. இல்லை, வானத்திலும் பூமியும் அதிகாரம் பெற்ற நாம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதிகாரத்தை பெற்ற நாம், அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த இயேசுவின் நாமத்தில் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் சிக்கி கிடக்கிறவர்களை சங்கிலி அறுத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு விடுதலை நற்செய்தியை அறிவித்து அவர்களை புதிய ஒரு வாழ்வுக்குள்ளே நடத்துகிறோம். இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஒரு காரியம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பற்றி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்னா அவருக்கு நினைச்சக்கூடாது. நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறோம். இல்லையா? கிறிஸ்துவனுடைய சரீரம்னு சொன்னால் அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாய் இருக்கிறோம். திருப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின உடனே பாருங்கய்யா, அவருடைய பாதங்களுக்கு தான். நம்ம பாதம்லாம் சொல்லி இருக்குது, அவருடைய பாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அவர் தான் தலை. அப்ப பாதம் யாரு? நாம. நம்முடைய பாதத்துக்கு தான் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கின்றன. துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ பாருங்க, இந்த சகல பொல்லாத சக்திகள், இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், இவைகளை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவைகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உயர்த்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவத்தெல்லாம் எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. அவருடைய பாதம்னா என் பாதம் இல்லைங்க, அவர் பாதம். அதனால் என்ன சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அவரை கீழ்ப்படுத்தி விட்டு, எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி விட்டு, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டு அவரை தலையா வைத்துட்டாரு, நம்மை சரீரமாய் வைத்து விட்டார். ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் எல்லா துரைத்தனங்களும், அதிகாரங்களும், வல்லமையும், கர்த்தத்துவமும் எல்லாம் கிடக்கின்றன.
அப்போ வேதத்தில் ஏதோ கிறிஸ்துவ பெருசாக சொல்லுதுன்னு நினச்சக்கூடாது. அவரை பெருசாக சொல்லும் போதெல்லாம் யோசிக்கணும். நம்ம தான் அது சொல்லி கொண்டிருக்கிறது, நமக்கு அதனுடைய பயனெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இதை கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவன் கொடுக்கிறார். இதை நாம் ரிசீவ் பண்ணவும் வேணும், பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிட்டால், இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் இதை நாம் பெற்றுக்கொள்ளாதனால இதை நாம் அனுபவிக்க முடிகிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், ஏன் இன்றைக்கு ஜனங்கள் அநேகமாக இந்த அதிகாரம், விசுவாசியின் அதிகாரம் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த அதிகாரத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் சொன்னால், இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாத விதத்திலே அவர்களுக்கு சில போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன போதனைன்னு சொன்னால், சிலுவையை பற்றி நாம் போதிக்கிறோம், நல்லது. சிலுவை இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. சிலுவையின் மூலமாக தான் எல்லாம் உண்டாயிருக்குது, மீட்பை உண்டாயிருக்குது. ஆனால் சிலுவை தான் எல்லாம்னு கிடையாது. சிலுவையிலிருந்து ஒரு பயணம் தொடங்குகிறது. அங்கே தான் நம்முடைய பாவ மன்னிப்பு, மீட்பு, விடுதலை எல்லாம் தொடங்குகிறது. அங்கே தொடங்கி அந்த சிலுவையில் மரித்த கிறிஸ்து மறுபடியும் உயிரோட எழும்பி இருக்கிறார். எழும்பினது மட்டுமல்ல, உன்னதங்களிலே உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்தது மட்டுமில்லை, அவருடைய பாதங்களுக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதம்னா வெறும் அவருடைய பாதம் இல்லை, அவரோடு கூட நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பாதங்களுக்கு கீழாகவும் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அப்போ வெறும் சிலுவைன்றது மட்டுமல்ல, சிலுவைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சிங்காசனம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் சிலுவை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ஒரு சிங்காசனத்தை கட்டி தொங்க விட்டான்னு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயே ஸ்டக் ஆகிட்டாங்க பாருங்க, சிலுவையிலேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. அதான் ஒரு பிரசங்கர் சொல்கிறார் பாருங்க, நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அவருடைய பிரசங்கெல்லாம். சொல்கிறாரு, அவர் ஒரு நாள் அப்படியே சிலுவையை தியானித்து கொண்டிருந்தாராம். சிலுவை தியானித்து கொண்டிருக்கும்போது அப்படியே அவர் கண்ணீராக வந்துருச்சான். சிலுவை பாடுகளை இதெல்லாம் தியானித்து கொண்டிருக்கும்போது அவர் பட்ட பாடுகளை, உச்சந்தலையில் அங்கே அவருக்கு முள்கீடம் வைக்கப்பட்டது, இங்கே முதுகெல்லாம் அடித்து உழுத நிலம் போல் ஆயிற்று, கையில் ஆணி, காலில் ஆணி, இப்படி ரத்தத்தால் தோய்ந்தவராக அப்படியே கல்வாரி சிலுவையில் கிட்டத்தட்ட நிர்வாணமாக இயேசு தொங்குவதை அவர் எண்ணி பார்த்து அதை தியானித்து கொண்டிருக்கும்போது அப்படியே உருகி போய், மனம் உருகி போய், ஆண்டவரே உடைய தழும்புகள், உடைய காயங்கள்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாராம். அழுதுகிட்டே இருக்கும்போது அவர் யோசித்தாராம், என்ன ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும், நம்ம எப்படி தியானிக்கிறோம், சிலுவையை என்ன மாதிரி தியானிச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை பார்த்து நாம் உருகிறத பார்த்து அவர் உருகிட்டு இருப்பாருன்னு யோசித்தாராம். கொஞ்ச நேரம் பொறுத்து கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம், ஏப்பா என்ன பண்ணுற நீன்னாராம். இல்லை ஆண்டவரே, உடைய கல்வாரி சிலுவையை நான் எண்ணி பார்த்து, உடைய காயங்களெல்லாம் நான் நோக்கி பார்த்து, அதற்காக நான் கண்ணீர் விட்டு கொள்கிறேன். அட நிறுத்தியானாராம். முதல்ல அந்த காயங்கள்லாம் காஞ்சி எவ்வளோ நாள் ஆகுது? அவர் சொல்கிறத கேட்கணும், ஒரே சிரிப்பாக இருக்கு எனக்கு. அது சொல்கிற இந்த காயெல்லாம் காஞ்சி எவ்வளோ நாள் ஆகுது? அதனுடைய தழும்புகளை இன்றைக்கு பார்க்கலாமே ஒழிய, அதனுடைய வலியோ, அதனுடைய வேதனையோ, அதில் சிந்தப்பட்ட ரத்தமோ ஒன்றும் இன்றைக்கி பார்க்க முடியல. இன்றைக்கி வெறும் தழும்புகள் தான் இருக்கிறது. இது உன்னை குணமாக்கும் தழும்பு. இந்த காயத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, இந்த காயத்தை பார்த்து இன்னைக்கு எனக்காக நீ கண்ணீர் விடுறதுக்கு பதிலாக நின்று இந்த தழும்புகளை பார்த்து இதை தியானித்து, இதை உன்னை குணமாக்குகிற தழும்புகள் என்று புரிந்து கொண்டு உன்னுடைய சுகத்தை நீ எடுத்துக்கொள். அதுக்கு தான் ஒழிய நீ இங்கே உட்காந்துட்டு சிலுவையின் அடியில் அடியேன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன்றதுக்காக நான் சிலுவையில் தொங்கலைன்னாராம். சார், அன்றைக்கி தான் புதிய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது இதை பற்றின்னு. சிலுவையில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறோமே நம்ம. அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, சிலுவை வரைக்கும் வந்துட்டாங்க. ரொம்ப நல்லது. சிலுவைக்கு வராமல் எங்கேயும் வர முடியாது. நீங்கள் ஆண்டவரத்திலே வரவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் சிலுவையை பிரசங்கிக்கிறேன்னு. ஏன்? சிலுவைக்கு வந்தால் தான் இயேசுவின் மூலமாக ஆண்டவரிடத்தில் வர முடியும், தேவனிடத்தில் வர முடியும். சிலுவைக்கு வந்தால் தான் அங்கே பாவ மன்னிப்பை பெற முடியும். சிலுவைக்கு வந்தால் தான் பாவங்கள் கழுவப்பட முடியும். ஆனால் சிலுவையில் ஸ்டக் ஆகிடக்கூடாது. மரித்தவர் உயிரோடு எழுந்து மகிமையோடு எழும்பி, அவர் வெற்றி சிறந்தவராக எழும்பி அங்கே வெளியே வந்து உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டு அங்கே நம்மையும் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். நம்முடைய பாதம் அடைகளே எல்லா துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும், வல்லமையும், கர்த்தத்துவத்தையும் வைத்திருக்கிறார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்ந்த நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரோடு கூட நம்ம உட்கார வச்சு நமக்கு பாதத்துக்கு கீழே எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அவர் தலை, நாம் சரீரமாய் இருக்கிறோம்.
நான் வேதாம் கல்லூரியில் இருந்த காலங்களில் இது பற்றிலாம் எனக்கு தெரியும். நானும் கொஞ்சம் சிலுவையை தான் தியானம் பண்ணிட்டு சரி அதோடு நின்றுறது. ஒவ்வொரு ராபோஜனமும் துக்கம் கொண்டாடுற ஆராதனை தான் இருந்தது. அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய ரத்தம், அதையே தான் தியானித்து அதை பற்றி நாங்கள் உருகி, நாங்கள் கண்ணீர் விட்டு, அதை பற்றி நாங்கள் வேதனைப்பட்டு, இதெல்லாம் பரலோகத்தில் பெரிய ட்ராமா மாதிரி அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு முடிஞ்சு எப்போ ஆச்சு, ஆனால் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடிட்டு இருக்காங்களே. நாங்கள் பரலோகத்தில் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுக்காக இவ்வளோ நடந்ததுன்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கறது இல்லை. அதை பற்றி கொஞ்சம் கூட அதை தியானிக்கிறது கிடையாது. இவர் ஏன் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்து எங்கே உட்கார்ந்துருக்கிறார், அவரோடு கூட யார் உட்கார்ந்துருக்கிறது, கீழே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் தியானிக்காம வெறும் சிலுவையை தியானித்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? சிலுவையிலிருந்து சிங்காசனம் வரை ஒரு பயணம் ஒரு விசுவாசிக்கு இருக்கிறது. சிலுவையில் ஆரம்பித்து அந்த சிங்காசனத்தில் வந்து உட்காரலனா விசுவாசியே கிடையாது, சரியான விசுவாசியே கிடையாது. ஹலோ, இப்போ நான் வேதாம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு புஸ்தகம் ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப புரட்சிகரமான புஸ்தகமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த சத்தியங்கள்லாம் அவ்வளோ தெரியாது, இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் இன்னும் நான் அறிந்து கொள்ளலை. ஆனால் அப்போவே நினச்சேன் அந்த புக் என்ன அற்புதமாக இருக்குது. அதை வாசிக்கும் போதே எனக்கு புல்லரிக்கிற மாதிரி இருந்தது. அந்த புஸ்தகத்து டைட்டில் வந்து டெஸ்டின்ட் ஃபார் த த்ரோன் அப்படின்னு, பால் பில்ஹைமர்ன்னு நினைக்கிற ஒரு ஆத்தர் பேர். அவர் எழுதுனதை அப்போவே நான் வாசித்த போதே எனக்கு வந்து நான் வந்து சிங்காசனத்தில் உட்காருவதற்காக தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த சிங்காசனத்துக்கு கொண்டு போய் விடுறாரு நம்மளை. இந்த அறிவை கொஞ்சம் மாற்றி, புத்தியை கொஞ்சம் மாற்றி, வெறும் சிலுவையோட ஸ்டக் ஆகிடாத, சிலுவை நல்லது, அங்கே வந்து உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனோடு இணைக்கப்பட்டு அப்படியே அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணு சிங்காசனத்துக்கு வந்து அங்கே எங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்பதை யோசித்து பார் என்று அவர் இங்கே போதிக்கிறார். அப்போ பாருங்கள், அதனால தான் இன்றைக்கு அநேகர் இந்த விசுவாசியின் அதிகாரத்தை பெற முடியாமல் இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் முழுவதும் வெறும் இந்த சிலுவையோடு வந்து அங்கே ஸ்டக் ஆகிட்டோம். சிலுவையை தான் போட்டு கழுத்தில் மாட்டிக்கிறோம், சிலுவையை தான் போட்டு எங்கே பார்த்தாலும் மாட்டி வைக்கிறோம். சிங்காசனத்தை காணவே இல்லை. அதை பிரசங்கமாவது பண்ண வேணாமா? அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. சிங்காசனத்தை பற்றி பிரசங்கம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? இன்றைக்கு சிங்காசனத்தை பற்றி, சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னு வாங்க, சரி பண்ணுங்க, நல்லது. ஆனால் அது கம்ப்ளீட் ஆகாது சிங்காசனம் வரைக்கும் வரலனா. சிலுவைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது சிங்காசனம் இல்லைனா. சிலுவையெல்லாம் வீணாக போயிடுது சிங்காசனம் ஒன்று இல்லை என்றால். இந்த சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக தான் அவ்வளோ பெரிய சிலுவை பாடுகள். ஆகவே சிலுவையை நாம் பெலிட்டில் பண்ணுறதில்லை, சிலுவையை நாம் தாழ்வாக நினைக்கிறதில்லை, மேன்மையாக எண்ணுகிறோம். கிறிஸ்துவின் சிலுவை நாம் மேன்மையாக எண்ணுகிறோம், கிறிஸ்துவை குறித்து மேன்மையாக எண்ணுகிறோம் இல்லையா? ஆனால் வித்தவுட் த த்ரோன், சிங்காசனம் இல்லாமல் இது ஒன்றுக்குமே அர்த்தம் இல்லை. நம்ம மீட்கப்பட்டது அதுக்கு தான். இங்கே கீழே கிடக்கிறவனு கொண்டாந்து மேலே உட்கார வைக்கும்படியாக தான். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், எகிப்திலிருந்து வந்தாங்க. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது அவர்களால் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது புதிய ஏற்பாட்டில். அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தது ஞானஸ்தானம் பெற்றதுக்கு ஒப்பா. அவங்க ஞானஸ்தானம் பெற்ற உடனே சரியா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆச்சு, இங்கேயே வனாந்தரத்திலே கூடாரம் போட்டு இங்கேயே உட்காந்துக்கும், பரவாயில்ல, ஆண்டவர் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, பெரிய அற்புதம் செய்கிறார், மண்ணா பாட்டுக்கு விழுகுது, நம்ம பேசாமல் இங்கேயே உட்காந்துருவோம்னா அங்கேயே உட்கார்ந்தால் அதை விட ஒரு பெரிய தோல்வி கிடையாது. அங்கே இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைத்து வரலை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அங்கேருந்து வந்து இந்த சிவந்த சமுத்திரமாகி ஞானஸ்தானம் என்ற பாதையில் கடந்து செல்லுகிறார்கள். கடந்து சென்று வனாந்திரத்தினுடைய கடந்து சென்று பாலும் தேனும் ஓடுகிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு வந்து அதை சாப்பிட்டு அதை அனுபவித்து அங்கே வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறார். யூ ஆர் டெஸ்டின்டு ஃபார் சம்திங். நீங்கள் எங்கோ ஒரு இடத்துக்கு வரும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெறும் பாவத்திலிருந்து விடுதலை அல்ல, வெறும் சிலுவையின் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்துவதன் மூலமாக பாவ மன்னிப்புன்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும், ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், செல்வ செழிப்பான ஒரு இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர். யூ brought us to a wealthy place ன்னு சொல்கிறான். அந்த வெல்த்தி பிளேஸை பார்த்துருக்கிறீங்களா? அந்த செல்வ செழிப்பான இடத்தை பார்த்துருக்கிறீர்களா? அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இடத்தை, அதிகாரத்தின் இடத்தை, வல்லமையின் இடத்தை, எல்லாவற்றையும் ஆளுகிற இடத்தை, அரசாட்சி செய்கிற இடத்தை, உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற சகல அதிகாரத்தின்படி நீங்கள் வாழுகிற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? அதிகாரம் செலுத்துகிறீர்களா? அல்லது வெறும் சிலுவையின் பக்கம் உட்கார்ந்து கொண்டு அதையே தியானித்து கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய பாடுகள் மூலமாக என்ன நடந்திருக்குது, நான் எங்கே வரணுன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும்.